யாரெல்லாம் தேவனை தேடுறதுல காம்ப்ரமைஸே இல்லாம இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பெரிய ஆளா இருந்திருக்கிறாங்க. ராஜா சட்டம் போட்டிருக்கிறார். என்னது? ராஜாவை தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, கும்பிடக்கூடாது. நீ சட்டம் என்ன வேணாலும் போட்டுக்கோ, என் ராஜா மேல இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்றது எனக்கு ரொம்ப முக்கியம். யாராவது ஜபம் குப்பம் கேள்விப்பட்டேன் தூக்கிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, அந்த நேரமும் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்த வந்தபடி தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி. ராஜா தெரிஞ்சிருமே கதவை பூட்டு அப்படின்னு என்ன பண்ணல, யோசிக்கல. மற்ற நாள் திறந்தானா இல்லையோ, இன்னைக்கு நீ திறந்து வை, எந்த ராஜா வாரான்னு பார்க்கலாம். நான் கத்தர் என்ன பண்ண போறேன் பாருங்க. யாரெல்லாம் தேவனை தேடுறதுல காம்ப்ரமைஸே இல்லாம இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பெரிய ஆளா இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கணும். அது கொஞ்சம் என்ன மத வைராக்கியம், மத வைராக்கியம் இல்ல, தேவ வைராக்கியம். இது ஆண்டவர் மேல எனக்கு ஏற்படுகிற ஜீல். ஆமென். அது நல்லது. அந்த மாதிரி வைராக்கியங்கள்லாம் வரணும். அதெல்லாம் காம்ப்ரமைஸே ஆக முடியாது. அந்த மாதிரி சில காரியங்கள் லைஃப்ல இருக்கணும். சிலருக்கு எந்த தீர்மானமும் இல்லாதனால தான் வாழ்க்கை தோத்து போயிடுது. நீங்க செய்ய வேண்டிய முதல் ஆழமான தீர்மானம், தேவனை நான் முதலாவது வச்சு, ஆமென், புலியினிடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார். ஆமென். நீயே அதை சீக் பண்ண வேண்டியதில்லை. Seek ye first. Seek his face. Seek his plan. Seek his kingdom. Seek his purpose. இதுக்கு வந்துட்டேன்னா நன்மையும் கிருபையும் நீ தொடருன்னு சொல்லல, அது ஒன்ன தொடரும். ஆமென். சொல்லட்டுமா? பணமும் பதவியும் நன்மைகளும் உங்க பின்னாடி வால் ஆட்டிக்கிட்டே வரும். இந்த தேவனை தேடுகிற ஆவிக்குரிய தீர்மானங்கள்ல நாம சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100ஐயும் நீங்க ஒன்று ஒன்றா போய் தேடிட்டு இருப்பீங்க. பைசா பைசா இல்லை, பொண்ணு பொண்ணு இல்லையா, ஒரே பொண்ணா இருக்க, வீடு, வேலை, இப்படி ஒன்று ஒன்றா போய் எல்லாமே ஒரே பேக்கேஜில் தான் இருக்கு. அது தேவன் அப்படின்ற பேக்கேஜுக்குள்ள பொட்டி வச்சிருக்கிறார். கத்தரை தேடுகிறவர்களுக்கோ, கத்தரை தேடுறதுன்னா நான் தேடிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அதை முக்கியப்படுத்துவது, பிரதானப்படுத்துவது, அதுதாங்க ஃபஸ்ட்டுங்க. வேதத்தை வாசிப்பேன், கத்தருக்காக நான் கொடுப்பதில் உண்மையாக இருக்க போகிறேன். கடவுள் எனக்கு எதாவது திறமை தாளந்து கொடுத்துருக்கிறாரா, அதை நான் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ண விரும்புகிறேன், பயன்படுத்த விரும்பு. இப்படி ஒரு லைஃபுக்கு நீங்கள் பாருங்களேன். அப்படி நான் அப்படி தாங்க இருக்கிறேன். ஆனால் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வாங்க, நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். வாய்ப்பே கிடையாது. இந்த சைக்கிளுக்குள்ளே எல்லாம் கொட்டுன்னு கொட்டும். திறந்த வானத்தின் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்.